திருச்சபையில் 3 பேர் 5 பேர் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இன்னைக்கு என்ன கூட்டம் நடக்குதோ இதே மாதிரி 5 பேர் 10 பேர் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும்? இதே போல கூட்டம் நடத்தியிருக்கணும். இதே போல கூட்டம் நடத்தியிருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ரத்னபுரி சிவா சர்ச்சுக்கு சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருக்கிற மொத்த ரோடையும் முடிஞ்ச வரைக்கும் நான் நடந்திருக்கிறேன். நான் ஒரு சர்ச்சை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு நடக்காத ரோடு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் நடக்காத ரோடே இல்லை. எல்லா ரோட்லையும் நான் நடந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இதை சுற்றி இருக்கிற நிறைய வீடுகளுக்கு டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இல்லை, பெருமைக்காக நான் பேசலை. என்னன்னா, எனக்கு தரிசனம் இருக்குது. தரிசனத்தோடு நான் நிற்கல. எனக்கு அங்கே வாசல் திறந்தோ இல்லையோ, ஆனால் எங்கே போயிருக்கிறேன்னா ரோட்டில் இறங்கியிருக்கிறேன். நான் களத்தில் இறங்கியிருக்கிறேன். கத்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கிருபையாய் கத்தர் கனம் பண்ணியிருக்கிறார். கத்தர் கனம் பண்ணியிருக்கிறார். வாலிப தங்கச்சி தம்பி தரிசனத்தை சும்மா வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன நஷ்டப்பட போகிறோம்? நஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நம்ம இறங்கலாம். அவமானப்படுத்துறது பிரச்சனை இல்லை. அது ஒரு நஷ்டமே கிடையாது. அதை நஷ்டமாக பார்க்க வேண்டாம். நீங்கள் செயல்படுங்க, அது நஷ்டமே இல்லை. ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதா